மாவட்டம் மண்முனை தென்னருவில்பற்று பிரதேச சபையின் 9வது சபை அமர்வு வியாழக்கிழமை 5ஆம் தேதி கழுதாவளையில் அமைந்துள்ள பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் நடைபெற்றது. பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் தலைமையில் நடைபெற்ற இச்சபை அமர்வில் உபதவிசாளர் வசீகரன் உள்ளிட்ட ஏனைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள கருவள சிகிச்சைக்கு மாதாந்தம் 3 லட்சம் வழங்குதல், எதிர்வரும் 15ஆம் தேதி துறை நீலாவணையில் சர்வதேச தரத்திலான பாலர் பாடசாலையொன்றை திறத்தல், இதுவரை வீதி மின் விளக்குகள் பொருத்தப்படாத இடங்களில் மின் விளக்குகளை பொருத்துதல், மழை காலங்களில் தேங்கி கிடக்கும் வெள்ள நீரை வெளியேற்ற அவ்வப்போது உடன் நடவடிக்கை எடுத்தல் போன்ற பல தீர்மானங்கள் வாத பிரதிவாதங்களுடன் எடுக்கப்பட்டன. இதுக்கு எங்கட மன்மதன் நெறி பற்றி பிரதேச சபையில் இருக்கிற மக்கள் அல்லது வெள்ளாவளி பிரதேச சபையில் இருக்கிற மக்கள், பட்டிப்பாளையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இதுக்கு ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் தான் இந்த களுவாஞ்சி ஹாஸ்பிட்டலால் தேவைப்படுது. இந்த கருவளை சிகிச்சை நிலையத்தை ஆரம்பிக்கிறது திரும்பவும். அதுக்கு உண்மையாக எங்களோட கௌரவ உபதவிசாளர் பஷீரன் அவர்கள் அதுக்குரிய பொருட்களையும் வாங்கி கொடுத்திருந்தார். அதுக்கு அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ அதில் எல்லா ஊரும் இதில் களுவாஞ்சூடியில் மட்டுமில்லை எல்லா ஏழை பணக்கார வேண்டியில் அந்த மக்களுக்கு இந்த சேவை கிடைக்கணுன்றதுக்காக காசே இல்லாமல் இருக்குது. இதில் ஒரு நாளைக்கு ஏற்கனவே இப்போ ஒரு 6 மாதத்தை கூட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் இதில் பிரயோஜனம் அடைஞ்சிருக்கார்கள். 50 லட்சம் ரூபாய் இல்லாமல் சாதாரணமாக காசே இல்லாமல் அந்த சேவை இப்போ இடைநிறுத்தப்பட்டிருக்கு. டிசிசி மீட்டிங் எங்களோட மட்ட ஏற்கனவே எங்களோட டிவிஷன் மீட்டிங்கில் போன கிழமை கலைக்கப்பட்டது. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்ட வெளியில இருந்து பணம் பாரத்துக்கு இருக்குது. பிரதேச சபையால் அந்த 3 லட்சம் ரூபாய் மாதம் கொடுத்தா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 100 மக்கள், எல்லா ஊர்லேயும் இருக்கிற மக்கள் இந்த 60 லட்சம் ரூபாய் செலவு இல்லாமல் அவங்களோட குழந்தை பிரச்சனையை பூர்த்தி செய்வாங்க.